சொல்லு மச்சி. எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். இன்னொரு ½ அன் ஹவரில் வீட்டுக்கு வருவேன். ரெடியா இரு. என்ன விஷயம்? எல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறேன்டா. சரி சரி. இந்த பக்கம் எங்கடா போகிறோம்? இரு சொல்கிறேன். எங்கடா போகிறோம்? என்ன இடம் இது? டேய் என்ன மச்சான் இங்கே நிறுத்திட்ட? இதுக்கு மேலே வண்டி போகாது. என்னது? இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். எப்படி? நீ பண்ணுறது ஒன்றுமே புரியல. வாக்கண்ணா, இனிமேல் தான் கேமராக்கே வேலை. அப்படியா? டேய் ஒரு நிமிஷம் இருடா. டேய் மெதுவா போடா. எடுத்தாச்சுல, பார்ப்பலாம். இங்க ஒரு கிணறு இருக்கு பாரு. செம்ம ஆழம் இருக்குது. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டேய் ஒரு நிமிஷம் இல்லடா. டேய் என்ன? டேய் இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா போகணும்? இந்த அமேசான் காட்டு பகுதியில் மிக நீளமான பாம்புகள் உள்ளது. வா நண்பனே. செருப்பால் அடிப்பேன் போடா. ஓகே. நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துறடா. டேய் இந்த வாரம் இரு. ஏய் மச்சான் பார்த்து, அணு வாழ்க்கை காலில் தாண்டா இருக்கு. டேய் உனக்கு திமுரு தானே? கை குடுறா மச்சான். கை தாண்டா காலுன்னு வந்துச்சு. மச்சான் இங்க ஒரு குளியல் போடலாமா? மச்சி இந்த லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குடா. மச்சான் 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 ஒரு போட்டோ எட. சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டோன்னே ஒரு 300 லைக் வரணும். சும்மா அப்படி இருக்கணும். வரும் கமெண்ட்ஸ் தான் வரும். நீ கூட்டு போற இடமெல்லாம் தண்ணியாவே இருக்குடா. டேய் கையை குடுறா. நான் புடி. அப்பா டேய் வந்துட்டுமாடா? போ போ. ஷபா ஐயோயோ. என்னாச்சு? நீ எவ்வளோ தூரம் தாண்டா நடக்கணும்? முடியல. அதோ தெரியுது பார், அங்கதான் போகணும். என்ன அங்கயா? அங்கதான், வா போலாம். டேய் டேய் கௌதம், இந்த வீட்டுக்கடா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்த? அதான் வந்தாச்சுல, அமைதியாடுறா. எப்படா இருக்க? இவ்வளோ நாளாச்சுடா பார்த்து. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஹலோ பாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி வா உள்ள போலாம், வா வாங்க. ஓகே. எங்கடா எங்க போனாலும் அதே டீம் லீடர் பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது? கடுப்பா இருக்கு. சார் பாரு, அவனுக்கு ரெஃபரன்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா அவன் மனசு வச்சா நீ நினைக்கிறது நடக்கும். ஒழுங்கா அவனை பேசி இம்ப்ரெஸ் பண்ண போற. சரி வரான். என்ன மச்சான், ரொம்ப முக்கியமான ஃபோன் காலா? ஆமாடா. கௌதம், அந்த ரூம் வேணாம், ரொம்ப டஸ்டா இருக்கு. நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மச்சான் இது வித்தியாசமா இருக்குடா. பையனுக்கு நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கு. அவன் தனியாக இருக்க பயந்துக்கின்னு என்ன கூப்பிட்டான். அதனால நான் ஒன்றும் கூப்பிட்டேன். ஏன்னா நமக்கும் பயம் இல்லை. ஐயோ, இந்த வீடு ஒரு வித்தியாசமா இருக்குடா.
முடிஞ்சிச்சுப்பா. ஐயோ ஐயோ, எப்படி முடிச்ச பாத்தியா? அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டான்யா. Cheers. அப்புறம் மச்சான், வேலையெல்லாம் எப்படி போகுது? இல்லை மச்சான், அதே மண்டை குடைச்சல் தான்டா. ஆனால் மச்சான், நான் எழுதுகிற சீனு மற்றவங்க மூலியமாக விஷுவலாக பார்க்கும்போது பா அதில் வரும் பார் சந்தோஷம். நீ எப்போ மச்சான் ஒரு படம் எடுக்க போற? உனக்கே தெரியலடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நேற்று ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொன்னேன். ஒன்லைன் தான் சொன்னேன். ஸ்டோரி சொன்னவனே அவருக்கு பிடிச்சிச்சு போல. உன் படத்துக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுடா. ஆனால் மச்சான், இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், என் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காதுடா. அது எப்படி சொல்கிறதுனா, அது வேறு ஜானர்ரா. அது சொன்ன புரியாது. நீ பாரு, நீ பார்த்தா தான் தெரியும் அது உனக்கு. ஆனால் ஒன்று கவனிச்சியா மச்சி, ஆசைப்பட்ட வேலை பண்ணிட்டோம், நீயும் சந்தோஷமா இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலன்னும் நிறைய பேர் சோகமாகவும் இல்லை. இதோ நம்பாலே எடுத்துக்கோ, உன்னை போல தான் ரொம்ப கஷ்டப்படுறா போல. நாளைக்கு கூட ஏதோ விஸ்காம் பையனுக்கு ப்ராஜெக்ட் இருக்கான். நம்பாலே கதை எழுதி அவரே நடிகிறா போல. என்னது கதையா? டேய், கதை சொல்றா. இல்லை ஜி, அது பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் பேஸ்டு ஸ்டோரி தான். அதோ இந்த வீட்டில் தான். ஆக்சுவலி இது எங்கள் தாத்தா வீடு தான். அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னால் முன்னமாய் வந்துட்டு போக முடியல. ஆனால் நான் போன மாதம் வந்தேன். அப்போ தான் என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். என்னை ரொம்ப பயமுறுத்திடுச்சு அந்த தனிமை. அப்போ தான் இங்கே தான் ஜி, அன்னைக்கு கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தேன். யாரோ 2 பேர் தப்ப 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 தப்பன்னு ஓடுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி அதை நம்ம உணர்ந்தா எப்படி இருக்கும். பட்டுன்னு திரும்பி பார்க்குறேன், அங்கேயும் யாரும் இல்லை. எனக்கு தனியாக என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல ஜி. ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருந்த நேரத்தில் தான் அப்படியே மனுஷனை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தால் எப்படி இருக்கும். அது அந்த வெளியில் இருந்ததுல அந்த கிணறு, அங்கேருந்து தான் அந்த சவுண்டு வந்தது. என்னால் அந்த சவுண்டை கேட்கவே முடியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் பக்கத்தில் போகும்போது அந்த சவுண்டு கேட்கல. ஆனால் அந்த வாளியில் ஒரு மீன் செத்து கிடக்கு. அன்னைக்கு நைட்டே இந்த ரூமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு பயங்கரமான சத்தம் தூங்கி இருந்தவனை எழுப்பிடுச்சு. யாரோ உள்ளே இந்த கதவை உடச்சிட்டு வரமே ஒரு சவுண்டு. ஆனாஜி, சிட்டிக்கு போயிட்டோம். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கனவுல நான் சொன்னல, யாரோ கதவு தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த கனவு வந்து எனக்கு பயம் உறுத்துது ஜி. அதே மாதிரி தான் போன வாரம் கதவை நான் ஓப்பன் பண்றேன். ஒரு நிமிஷம். அப்ப எங்க பேர் கேள்றியா? நீ இப்போ ஒரு காமெடி ஸ்டோரி சொன்ன பார்த்தியா, அது கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான் பாரு, அது கிளைமேக்ஸ் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன்.
நீ இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ கோடம்பாக்கம் வடபழனி சாலிகிராமன்னு சான்ஸ் கேட்டுன்னு சுத்துவ. அது கிடைக்காத பட்சத்தில் 10,000 15,000ன்னு உன் டிகிரியை வச்சு எதனா ஒரு வேலைக்கு சேருவ. அப்புறம் அதுலேயே ப்ரொமோஷன் ஆகி லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுவ. அதுக்கப்புறமா குழந்தை குட்டின்னு செட்டில் ஆவ. அதுக்கப்புறம் சினிமாவில் கஷ்டப்பட்டு வரவனை திட்டுவ, உன் வயிற்றுல கொட்டுவ. அப்படியே உன் வாழ்க்கை போயிடும். ஆனால் நடிப்புங்கிறது யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஏன்னா இங்கே உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை, நடிக்கிறவனுக்கு தான் மரியாதை. நடிப்புன்றது டைரக்டர் கதை சொல்லி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நடிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் நடிகன். ஜி கோபப்படாது ஜி, நான் உங்களை தப்பாக ஒன்றும் எதுவும் சொல்ல ஜி, புரிஞ்சுக்கோங்க ஜி. ம். ஏய் மச்சான் நீ அமைதியாரா? ஏய் வாடா நம்ம போலாம். லூசாடா நீ? அவன் ஏதோ ஒரு கதை சொன்னான், அது கேட்டுக்க வேண்டியதான்டா. இப்படியாடா அசிங்கப்படுத்துவ? மற்றவங்களை கிண்டல் பண்ணாதடா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, மற்றவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. சே போடா. விஷ்ணு டேய் ஏய் மச்சான் எங்க வாடா, என்னாச்சுன்னு தெரியலடா. கண்டிப்பா ஏய் நீயே பாடுறா. என்னடா பண்ணலாம்? டேய் விஷ்ணு உனக்கு என்னடா ஆச்சு? உங்களை தாங்க. என்ன பண்றீங்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஹலோ பாஸ், அதுவும் தோணுடா. தொடங்க நீங்க. என்னடா ஷாக் அடிக்குது? டேய் ஜன்னல்ல எப்படா ஷாக் அடிக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஹலோ பாஸ் கது தோறடா. நீங்க கது திறக்கல, இப்ப நான் கது திறப்பேன். இப்ப நீங்க கது திறக்கிறீங்களா இல்ல நான் திறக்கட்டுமா? என்னடா கது திறக்கிறீங்களா? என்னடா இதுல ஷாக் அடிக்குது? சரி உன்னதான்டா, இங்க எல்லா இடத்துலயும் ஷாக் அடிக்குதுடா. என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாருங்க, கூப்பிட்டு வச்சு பயமுத்துறீங்களா நீங்க? அவனுக்கு என்னடா ஆகுது? டேய் அவன் ஒரு மாதிரி பண்றான் பாரு. அவனுக்கு என்ன ஆச்சு? எதுக்குடா என்ன கூட்டு வந்த? ஏதோ ஆயிடுச்சுடா. டேய் 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 என்னடா? அவனுக்கு பேகி ஏதோ புடிச்சிச்சுடா. ஒண்ணும் இல்லடா. டேய் மச்சான் நீ எழுந்துடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல. இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, என்ன பண்றான் பாரு அவன்.
வேற வந்துடா. ஃபோன் வேற அடிக்குது. நீ இங்கே என்ன படிக்கிறதுன்னு பார்த்து வரேன். நீ இங்கே இருந்தா இங்கே யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி அதை நம்ம உணர்ந்தா எப்படி இருக்கும்? கௌதம் நடுக்காடு. என் ஃபோன் வேற ஒன்று மாட்டிடுச்சு. என் லைஃப் இப்படி மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கௌதம் இதை இப்படியே விடக்கூடாது. விஷ்ணு இப்போ சான்ஸ் சரிங்களா? ஏன்டா நானே பயந்துட்டேன்டா. நான் கூட இல்லை, நான் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் ஹீரோ கிடச்சிட்டாரு. கதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் கால் அட்டன் பண்ணேன். From the feeling, weak in the knees. You wanna grow amid a glow, ready to rock. Here is the show. கனவுகள் தீர்ந்து நினைவுகள் உரைய காற்று வெளியினில் சுற்றி திரிகிறேன். கனவுகள்